எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்த என் பணியை துவங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் வருகா, முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை மகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற் போல் பெரியவர் முதல் எண்ணில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. மேடையில் வள்ளியாக நடத்திக் கொண்டிருக்கும் முதல் சேர்ந்த மீனாட்சி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை கொடுக்கிறார்கள். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா தமிழ்
கிடந்த வணக்கம். கந்தனை படித்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக வழங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் அருளை பெறுவோமா? ஏன்னா குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அவளை கும்பிடுறவங்களை மட்டும்தான் வந்து நல்லா இருக்க வைக்கணும், இல்ல அருள் புரிய செய்யணும் கிடையாது. மனதார மீனாட்சின்னு ஒரு தடவை நினைச்சாலே அவங்கள கொண்டு போய் கோபுரத்துல வைப்பாளாம். அப்பேற்பட்ட சக்தி என் தாய் மீனாட்சிக்கே இருக்கு. அவளின் பாதத்தை பணிந்து விட்டு பணிக்கு செல்லும். தூக்கு தூக்கு. பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால அன்று மதுரையின் பதிலே 64 திருவிளையாடலை புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி அந்த காலத்துல. ஒண்ணு வளையல்காரருக்கு, இன்னொன்னு மருத்துவருக்கு. ஏதாச்சும் ஒரு கல்யாணம் ஒரு வீட்டுல நடக்க போகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து பெண்ணோட கையை பிடிச்சி வளையல் போட்டுட சொல்லுவாங்களாம். என்ன காரணம்? அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். அன்று மதுரையின் பதிலே வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரு. அது மட்டுமா புரிஞ்சார்? அன்று காசியிலே வந்து பிச்சைக்காரனாக உருவெடுத்தார்.
பிச்சைக்காரனாக உருவெடுத்து எங்க காசி நகர் முழுவதுமே பிச்சை எடுத்தார். காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை எடுத்தாரு. யாருமே பிச்சை போடல, சாப்பாடு கூட போடல, யாருமே போடல. சாக்கடை ஓரத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, பிச்சைக்காரன். அவர்கிட்ட போய் கொஞ்சோண்டு, அப்பா நீ சாப்பிட வச்சிருக்கிய சாப்பாடு, அதுல கொஞ்சோண்டு எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? சிவபெருமான் வந்து பிச்சைக்காரராக உருமாறி போய் பிச்சை கேட்கிறாரு. காலையில இருந்து நானும் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கேன், யாருமே சாப்பாடு தரல, நீ கொஞ்சோண்டு நீ சாப்பிட சாப்பாடுல இருந்து எனக்கு தாயேன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் அப்படியே இருந்த சாப்பாடை மொத்தத்தையுமே கொடுத்துட்டாரு அவர்கிட்ட. இல்லையா, மொத்த சாப்பாடையும் கொடுத்துட்டேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், முதல் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம், சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா நான் யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட்டு போவ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லப்பா நீ வந்து சாப்பிடு, நீ யாரு எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லிருக்காரு. நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன்ட்டு சிவபெருமான் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஐயா என் பக்கத்துக்கு வர்றதுக்கே எல்லாரும் அருவருப்படுவாங்க, எனக்கு தோல் நோய் இருக்குன்னு சொல்லி. ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறியே, நீ சாதாரணப்பட்ட ஆளா இருப்பியா? இந்த உலகையே ஆளும் பரம்பொருள் நீதான் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்ப யார் யாருக்கிட்ட திருவிளையாடல புரியணும், அவருடைய அன்பை காட்டணும்ன்றதுலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டமே அவரோட அன்பை காட்டினாரு. 64 திருவிளையாடலை மதுரையில புரிஞ்சாரு. அப்ப ஏற்பட்ட பரம்பொருளின் அருளை பெறுவோமா? Yeah.
இடைக்காலத்தில் குறிச்சிடத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர். 7 ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க எல்லாம் தொப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகி. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தத்துல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, உகனை, யாரு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரம்னு சொல்லி பேரு. ஞான பண்டாரம் என்ற பேரு எந்த ஆலயத்துல இருக்கும் யோசிங்க. பழனியில இருப்பாரு. ஞான பண்டாரன்னு சொல்லி அங்க ஐயாக்கு பேரு. பண்டாரனாலே பொதுவா என்ன நினைப்போம்? ஒண்ணும் இல்லாதவன், பரதேசி பையன். பண்டாரன்னா அதான் அர்த்தமா? தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவோம்? பாத யாத்திரை போனோம். எல்லாருமே பழனிக்கு போனோம்னா நம்ம மேல ஏறி போவோம் சாமியை பார்க்க. சாமியை பார்த்துட்டு கீழே வரவன்ட்ட கேட்போம், எந்த அலங்காரத்துல இருக்காரு? எந்த அலங்காரத்துல நீங்க பாத்தீங்க? ராஜ அலங்காரத்துல தான் பார்த்தோம். ஏங்க வேற அலங்காரத்தை பார்க்க கூடாதா? ஆண்டி கோலத்துல பார்த்தா நம்மளே ஆண்டியா கீழே உட்கார வச்சிருவாரு. ஆத்தாடி, யார் சொன்னது? அவர் எந்த கோலத்துல போய் அங்க அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. 6 படை வீட்டிலுமே தனி சிறப்பு முருகருக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்த பழனி 3ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய பழனியில தான். ஆண்டி கோலத்துல அங்க மட்டும்தான் இருப்பாரு. அங்க பாக்குறதா போய் அப்படி பாக்குறதா போய் சிறப்பு. எந்த கடவுளுமே போய் மகாலட்சுமி வழிபட்டீங்க இல்ல ஆந்திரால போய் திருப்பதியில போய் பெருமாளை வழிபட்டீங்கன்னா செல்வத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. இல்ல அப்படி ஏன்னு இவ்வளவு சோகம். திருப்பதிக்கு போயிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, இருக்கிற நம்ம கடவுள்லாம் கும்பிடுறது கிடையாது. திருப்பதியில போய் ஆந்திராக்காரவங்கள தான் வாழ வைக்கணும். நம்மளுக்கு அங்க போய் காசு போட்டு தாலி எல்லாம் கழட்டி போட்டு அப்படி அந்த சாமியை வாழ வச்சாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற அழகர் போய் யாரும் பாக்குறது கிடையாது. அந்த கோயில ஒரு முன்னேற்ற அடைய செய்வன்றது யாருக்கும் கிடையாது. எண்ணம் ஆந்திரால போய் திருப்பதியில போய் திருப்பதி பெருமாளை வந்து வாழ வைக்கணும். நமக்குலாம் அதான் ஆசை. அதுல செலவழிச்சு 10,000 செலவழிச்சு போயிட்டு வர்றது கிடையாது. நம்ம கோயில்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த ஆலயம் இருக்கோ அங்க போய் அந்த கோயில போய் வழிபட்டு அதுக்கு ஏதாச்சும் பிரசாதம் போடுறோமோ இல்ல கோயிலுக்காக நற்பணி செய்யறோமோன்னு செய்யலாம். அங்க போய் அந்த நாட்டுல இருக்கிற கடவுளை பார்த்தாதான் நம்மளை வாழ வைப்பாரு கிடையாது. இப்ப ஞான பண்டாரம் ஒரு கடவுளை போய் பார்த்தா ஒரு சிறப்பு இருக்கு. ஒண்ணு கொடுப்பாங்க. மகாலட்சுமி வழிபட்டா செல்வத்தை கொடுப்பாங்க, சரஸ்வதியை வழிபட்டா ஞானத்தை கொடுப்பாங்க. ஆனா ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா ஞான பண்டாரமாக விளங்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் மட்டும்தான். அதனாலதான் அவருக்கு ஞான பண்டாரம்னு சொல்லி பேரு. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட காவல்? எதுக்காக காவலுக்கு வந்த? இத்தனை நாள் என்ன வீட்டுல பூட்டி வச்சிருக்காங்க. சொல்லுங்க. இப்பதான் என்ன வெளியில விட்டுருக்காங்க காவலுக்குன்னு சொல்லி எங்க அப்பா அனுப்பி வச்சிருக்காரு. நான் காவல் பார்க்க வந்தேன் கிடையாது, காதலிக்க வந்து. யார காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து இதுக்கப்புறம் சொல்றேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
நினைச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். வள்ளலாறுல இருந்து திருவள்ளுவர் வரையும் சொல்லலாம். இந்த 4 பேர் நாடகத்துக்கு எவ்வளவு முக்கியமோ உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா சில 4 பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு இந்த 4 பேர் இருக்காங்கன்னு தோணும். எந்த 4 பேரு? இந்த ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, என் கையில கிடைக்க மாட்டாங்களே இந்த 4 பேரு அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்காக தான் சொல்லி வச்சாங்க. அந்த 4 பேருக்காக தான் சொல்லி வச்சாங்க. என்ன அப்படின்னா, தினமுமே ஒரு மன்னர் வந்து, ஒரு ஊர்ல ஒரு மன்னர் வந்து தினமுமே அன்னதானம் போடுவாரு. நல்லா கேட்டுக்கணும், தினமும் அன்னதானம் போடுவாரு. ஒரு நாள் வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, சமைச்சிட்டு இருக்காங்க, அன்னதானத்துக்கான சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை தன்னோட வாயில கப்பி கொண்டு போச்சா. அந்த பாம்போட விஷம் வந்து அந்த மன்னர் செஞ்ச சாப்பாட்டுல விழுந்துருது. அதை சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிடுறாங்க. செத்து போனா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மன்னருக்கு மனசு கஷ்டமா போயிருது. ஐயா அப்பா, நம்ம போட்ட அன்னதானத்தால 2 பேரும் செத்து போயிட்டாங்களே, இனிமே அன்னதானமே போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனா இந்த பேச்சு மாற 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 என்ன பண்றாரு, அவரால் அன்னதானம் போடாம இருக்க முடியல. கொடுத்த கை, கொடுத்து பழகின கை கொடுக்காம இருக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, மறுபடியும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துல வீட்டுல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வாசல்ல. எதுக்காக? மழை பெஞ்சா உட்கார்றதுக்காக. போறவங்க, நடந்து போறவங்க மழை பெஞ்சா உட்காருக்காங்க, வெயில் அடிச்சா உட்கார்றதுக்காக திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி திண்ணையில இன்னைக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. வயதான 2 பேர் வந்திருக்காங்க பசியோட. ஐயா, இந்த வழியா வந்து இந்த ஊர்ல வந்து ஏதோ ஒரு மன்னர் சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம். இந்த அண்ணன் சத்திரம் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க, போங்க போங்க, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க. திரும்பினா அங்கெல்லாம் மன்னர் சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஏடா, சாப்பிடுறதே உயிர் பொழைக்கிறதுக்காக, சாப்பிட்டா செத்து போயிருன்னு சொன்னா யாராச்சும் போய் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அந்த பசியினாலேயே வாடி அந்த 2 பேர் வயதானவங்க இறந்து போயிடுறாங்க. அப்ப மேல போறப்ப சித்திரகுப்த கேக்குறாங்க, இந்த 2 பேர் உயிருக்கு பாவ கணக்கு எழுதணும். யமதர்மன்ட்ட கேக்குறாரு, பாவ கணக்கு எழுதணும், இந்த பாவ கணக்கு யார் மேல போடலாம், யார் மேல போட்டா சரியா வரும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த யமதர்மன்ட்ட கேக்குறாரு. சரி, இந்த மன்னர் மேல போட்டுருவான் இந்த பாவ கணக்கு, அவர் தானே அன்னதானம் போட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அன்னதானம் போடுறது எவ்வளவு ஒரு நல்லது. கர்ணனே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். எல்லா தானமும் செஞ்சான் கர்ணன், ஆனா அன்னதானம் மட்டும் செய்யல. அப்பேற்பட்ட சிறந்த தானத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க அவன் மேல போய் பாவ கணக்கு எழுதுறேன்றியே, வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அந்த கழுகு மேல போடுவோம், அந்த கழுகு தானே அந்த பாம்பை குத்தி எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த கேட்கிறா. இல்ல வேண்டாம்ப்பா, அதுவே ஒரு பசியோட வேட்டையாடி போயிட்டு இருக்கு, அதனால அது மேல பாவ கணக்கு போட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாம்பு மேல போடுவோமா, பாம்பு தானே விஷத்தை கக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு மேலே போட வேணாம், அது உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் மேல இந்த பாவ கணக்க போட்டா சரியா வரும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்த யமதர்மன்ட்ட கேக்குறார். நீங்களா தான் யார சொல்லுவீங்க, பாவ கணக்கு யார் மேல போடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாம் யோசிப்போம். ஆனா யமதர்மன் சொன்னார, இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தா பாரு, யாருதான் ஊரு போற நீ கிடைக்கும், யார பத்திடா பேசலான்ட்டு அந்த 4 பேர் மேல போடு, பாவ கணக்க சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட வாயே மூடவே முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்கும். ராமசாமி மையன் வெளிநாட்டுக்கு போய் பெரிய ஆளா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்பவே சொன்னேன்ல அவன் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால முடிச்சு அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சொன்னேன்ல அப்பவே இந்த வேலை எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்லும். அதனால என்ன பேசுறாலும் நம்ம இலக்கு ஏதோ அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுக்காக நான் எதுக்கு வந்திருக்கேன், காவலுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். காதலுக்காக வந்திருக்கேன். என்ன காதல், யார் மேல காதல் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான் மீது அதீத காதல். நீங்களா வச்சிருக்கிறது பக்தி, நான்லாம் வச்சிருக்காது காதல். அதனால எப்பேற்பட்ட காதல் சொல்லி தோழி போய் சொல்லுங்க. சோலைமலை ஓரம்
காதல் என்னுடைய காதல். காதல்னு சொல்றவங்க யாருக்குமே கோவம் வரலையே. யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். ஏன் என்ன பேச்சு? காதலிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா, காதலிக்கணும்னு சொல்ல வரீங்களா? எப்பேற்பட்ட காதல்! எத்தனை வயசுல காதலிச்சு? 5 வயது. அறியா பருவத்து எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வேலையை 5 வயசுல இருந்து காதலிச்சிருக்கேன். எப்பேற்பட்ட காதல் என்று சொல்லி முடிச்சு